ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, அலோவ் ப்ளவுஸ் வச்சு எப்படி பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி அலோவ் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. 3/4 ஸ்லீவாக எடுத்துகிட்டு அதை வந்து இது மாதிரி நீட்டாக சுருக்கம் இல்லாமல் வச்சுட்டு நம்ம மேலே ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கிறலாம். கீழே ஸ்லீவோட சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் கிட்ட மார்க் பண்ணி, ஏன் ஆம் ஹோல் கிட்ட 2 லைன் போட்டிருக்கேன் அப்படின்னா, அது ரெடி அளவும் ப்ளஸ் தையலுக்கான அளவும், அதே மாதிரி ஷோல்டர்லையும் ரெடி அளவுக்கும் தையலுக்கான அளவு, தையலோட அளவு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆம் ஹோலோட சுற்றளவு நம்ம ப்ளவுஸில் பேக் சைடு மார்க் பண்ணியிருப்போம். அதே லென்த் தான் இங்கேயும் 8.5 அந்த அளவை இங்கே மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்லீவ் எப்படி நம்ம வரைஞ்சி வைப்போமோ அது மாதிரி ரெடி பண்ணிக்கிறலாம். சைடில் வந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா தையலுக்கு. இப்போ பஃப் ஸ்லீவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது, நான் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். இன்னும் நல்லா எனக்கு பெருசாக வேணும் அப்படின்றவங்க அதிகப்படுத்திக்கலாம். அங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சும் கீழேருந்து ஒரு 3.5 இன்ச்சும் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா மேலேருந்து வர்ற லைன் வந்து எப்பயுமே மேலேருந்து கம்மியாகவும் கீழே வரும்போது கொஞ்சம் அகலப்படுத்தி வரும்போது அதுக்கு இடையில வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சோம் அப்படின்னா பஃபோட பார்க்க ஷேப் வந்து சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி பஃப் ஸ்லீவ் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நான் நாச் பண்ணுறேன். இப்போ ஒரு நாச் போடுறேன் பாருங்கள். அதுக்கு உள்ளே மட்டும்தான் நம்மளுடைய பஃப் ஸ்லீவுக்கான ஃப்ளீட்ஸ் வைக்கணும். அப்போ தான் அது நீட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.